இனிஷியலி நான் இந்த ரோலுக்கு காஸ்ட் ஆகலை. லுக் டெஸ்ட் போது டைரக்டர் டிசைடட் இல்லை இது கரெக்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார்ல. விக்ரம் பிரபு சாரோட என்ட்ரி அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்கும் இல்லையா, அங்கேருந்தே செட் ஆயிடுச்சு டோனு. நீ என்ன மாதிரி வளர்ந்து வர ஆக்டருக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான் அது. கண்டிப்பாக ஒர்க்கிங் வித் விக்ரம் பிரபு சார். கமிங் ஃப்ரம் எ லெகசி, அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட், நான் இந்த இடத்துல இருக்கிறவன் அப்படின்றத காமிக்கவே இல்லை. தமிழர்கள் அவர்கள் கெயின் பண்ண எல்லா ஒரு போலீஸ்க்கான விஷயத்தையும் இதில் கொடுத்துருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 ஸ்கிரிப்ட்ஸ் கூட இருக்கலாம் அவர்கிட்ட. என்ன ரொம்ப வந்து சர்ப்ரைஸ் பண்ணது, யூ ஆர் ஸ்போர்ட்ஸ் பர்சன். கிரிக்கெட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் everything. Then I got an opportunity to work with Mumbai Indians. சச்சின் சாரோட கவர் டிரைவ் ஃபோட்டோ தான் வச்சிருக்கேன் என் வீட்டில். ஓகே, ஒரு ஃபுல் லென்த் ஃபோட்டோ. அதில் தான் எழுந்துப்பேன் எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே. ஒரு தீவிரமான ஒரு பக்தன். அவரோட டீமில் கிடைக்க போகிறோம் அப்படின்னா இட் வாஸ் எக்ஸைட்மெண்ட் டு தி சர்ரியல் மூமெண்ட். அண்ட் ரெட்ரோ உங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்துச்சு? இட் வாஸ் அ சர்ரியல் மூமெண்ட். என்னை அடிச்சிருவார் இப்படி டக்குன்னு. இந்த மாதிரியே பட்டுருச்சிங்க. பட்டுட்டு என்னை வந்து என்கிட்ட வந்து கேட்டார், பட்டுச்சாடா சாரிடா அப்படின்னு. உடனே நான் வந்து நான் சிங்கம் அடிச்சு வலிக்காமல் எப்படி இருக்கும் அப்படின்னா டப்புனு முதுகில் தட்டிட்டு டேய் படா. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, இவர் வந்து இந்த சிறை படத்தில் பார்க்கும்போது எனக்கு படம் முடிகிற வரைக்குமே இவரை ஏதாவது பண்ணுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இரிட்டேஷன் வந்தது. ஏன்னா லிட்டரலாக அந்த கேரக்டர் வந்து நம்மளை வந்து ஒரு கடுப்பு ஏற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நேரில் வந்து அவர்கிட்ட பேசும்போதும் சரி, ஃபோனில் பேசும்போதும் சரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்னடா இவரையே போய் படம் பார்க்கும்போது இப்படி நினச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு தாட் தான் கொடுத்தது. என் கூட இன்னைக்கு ஆக்டர் ஹரிசங்கர் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சிறை படம் பார்க்கும்போது லிட்டரலாக எனக்கு வந்து ஏதாவது பண்ணுங்கடா, இவரை போலீஸ்காரராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது சொல்லுங்கடா அந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு இந்த கேரக்டர் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். அதுதான் என்னன்னா, இனிஷியலி நான் இந்த ரோலுக்கு காஸ்ட் ஆகலை. ஐ வாஸ் காஸ்டட் ஃபார் சம் அதர் ரோல். அப்போது லுக் டெஸ்ட் போது டைரக்டர் டிசைடட் இல்லை இது கரெக்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் தென் அதுக்குண்டான ஹோம்ஒர்க், அதுக்குண்டான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சு அதை வந்து கொண்டு வந்து நிறுத்தினோம். எஸ், கண்டிப்பாக. இந்த டானாக்காரன் தமிழ் அவர்கள் தான் இந்த படத்தை கதையை எழுதியிருந்தார். அந்த கதை வந்து கிட்டத்தட்ட உண்மை சம்பவங்கிறது நீங்கள் சொல்லும்போது தான் என்னால் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. டேரக்டருமே சொல்லிட்டாரு. அதான் அவரு உங்களுக்கு இந்த ரோலை சொல்லும் போதும் சரி, அவர்கிட்ட நீங்கள் கான்வர்சேஷன் இருந்தது தமிழ் அவர்களுக்கு? யாயா தமிழண்ணா வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கு இல்லையா, அப்போ வந்து தமிழண்ணா வந்தார். அந்த ஏன்னா அதுதான் ஒரு ஹார்ட் ஆஃப் த மூவின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, அதுதான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீக்வன்ஸ் அது. அந்த சீக்வன்ஸ் போது ஹி வாஸ் தேர். அவர் வந்து அப்போது அவரோட பேசும்போது வந்து நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி நீ பாடி லாங்குவேஜை கேரி பண்ணணும் இந்த பர்டிகுலர் சீனில். நீ இப்போ இவ்வளோ நேரம் இருந்தது டோட்டலி வேறு, இப்போது இதில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொன்னது அவரும் சுரேஷ் சாரும் தான். 2 பேரும் அதை வந்து மண்டையில் ஏற்றி விட்டதுக்கப்புறம் தான் டேக்குக்கு போனோம் நாங்கள். ரொம்ப இன்டென்ஸான சீன் அது. கண்டிப்பாக. உங்களோட கேரக்டரை வந்து முன்னாடியே ஓவர் ஷேடோ பண்ணியிருந்தாங்க. அதாவது இவ யார்கிட்ட போனாலும் வம்பிழுப்பாண்டா அப்படிங்கிற ஒரு இதை வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் பண்ணும்போது நம்மளால ஜஸ்டிஃபிகேஷனாகவும் இருந்தது. உங்களுக்கு படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீல்? எனக்கும் அதே தான். ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன் அந்த நான் வந்து எனக்கு வந்து படமாக பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு சாரோட என்ட்ரி அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்கும் இல்லையா, அங்கேருந்தே செட் ஆயிடுச்சு டோனு. அப்போது நான் வந்து என்னென்னா, நம்ம ஷூட் பண்ணும்போது வேறு டோனில் இருந்தது, இது என்ன ஜானராகவே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்கும்போது ஃபுல்லாக எடிட்டாக பார்க்கும்போது டோட்டலாக வேற மாதிரி இருந்தது. அண்டு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தது படத்துக்கு, இதில் ஏதோ ஒன்று ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் இருந்தது படத்தில் அந்த சீனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக பில்ட் ஆகி அது வந்து ஜானர் அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி 15 மினிட்ஸ் வந்து தெர் வில் பி அ ஜானர் ஷிஃப்ட். ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க அதை. என்னோட சீக்வன்ஸ் ஆகட்டும், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் வந்து மூஞ்சில் புகையை விட்டு, எவனோ ஒருத்தன் மூஞ்சில் புகையை விடுவான், அந்த பையன் மூஞ்சில் புகையை விட்ட உடனே நான் வந்து வெறுப்பாவேன். அந்த இடத்துல என்னோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அந்த கேரக்டர் ஆர்க்கை வந்து அழகாக சொல்லிட்டாங்க. அதை என்னதான் விக்ரம் பிரபு சார் கிட்ட வந்து உட்கார்றா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் நான் வந்து என்னோட கெத்தை விடாமல் பார்த்துட்டு ஊதிட்டு அதுக்கப்புறம் தான் உட்காருவேன்.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து ப்ராப்பராக ஜஸ்டிஃபிகேஷனாக இருந்தது அது. கண்டிப்பா. அண்ட் நீங்க வந்து தமிழ் சார்ட்ட கேட்டீங்களா? ஏங்க நீங்களும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணீங்களான்னு கேட்டீங்களா? இல்லை, நான் அப்படி அந்த மாதிரி கேட்கல. நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணேன். நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, இந்த மாதிரி ஒரு கதை சீரியஸாக இது வந்து யாருமே எதிர்பார்க்கல. இந்த மாதிரி அதாவது ஃபார் அன் ஆக்டர் லைக் மீ, என்ன மாதிரி ஒரு வளர்ந்து வர ஆக்டருக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கிஃப்ட்டு தான் அது. அகெயின் நான் வந்து லேபிள் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கேப்பு, அது நடுவில் வந்து ரெட்ரோ பண்ணேன். ரெட்ரோலையும் ஒரு 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 ப்ராமினெண்ட்டான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஃபார் தேட் மேக்னிடியூட் ஆஃப் ஃபிலிம். இப்போ இதில் வந்து ஒரு 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 ஸ்பேஸாகவே சூப்பர்பான ஸ்பேஸ், அந்த கேரக்டரைசேஷனாகவும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக எழுதியிருந்தாங்களா. ஸோ அதுக்கு அவருக்கு தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணேன். தமிழர்கள் அடுத்து மார்ஷல் பண்றாரு, பேசுனீங்களா அவர்கிட்ட அதை பற்றி? நம்ம ஏதாவது இல்லை படத்தை பற்றின்னு இல்லை, நீங்கள் இருக்கிறத எதிர்பார்க்கலாமாங்கிறதுக்காக, இல்லை அதுக்கான இது ட்ரை பண்ணீங்களான்னு கேட்டேன். இல்லை அது ட்ரைன்றது இப்போ வந்து அதில் ஒரு ஸ்கோப் இருக்குன்னா டெஃபினட்டாக அண்ணனே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாப்புல. ஏன்னா அவர் அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை பார்த்துட்டாருன்னா அவர் மைண்டில் வச்சுப்பார், டெஃபினட்டாக அவர் கூப்பிடுவார். நம்ம கேட்குற அளவுக்கு அவரும் வச்சுக்கல, நானும் அதை வந்து பெருசாக இது பண்ணல. அண்டு என்னன்னா இது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ், நம்ம வெயிட் பண்ணணும், அது வரும் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவ்வளோதான் வந்து உட்காரும். பட்டர்ஃப்ளை கண்டிப்பாக உட்காரும். கண்டிப்பாக அந்த ஒரு கோட் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால அதை வந்து கோட் பண்ணேன். ஆனால் வந்து இப்போது சிறை பார்க்கும்போது லிட்ரலாக என்ன சொல்கிறது, எந்த ஒரு ஹாண்டிங்னஸ் இல்லாமல், பட் அது சொல்ல வந்த கருத்தாக இருக்கட்டும், அதுக்கு சொன்ன விஷயமா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஆடியன்ஸோட பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள நம்ம படத்தில் ட்ராவல் பண்ணோங்கிறத தாண்டி ஆடியன்ஸ்க்கு அதுக்கு எமௌண்ட் ஆகுறது, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? உங்களோட ஆடியன்ஸ் ரியாக்ஷன் என்ன? சரி, இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இவ்வளோ பெரிய கேரக்டரில் வந்து இப்போ லேபிள் நம்ம வந்து பெரிய ஒரு ஒரு ரோல் பண்ணேன். அதை வந்து தியேட்டரில் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இட்ஸ் அன் வெப் சீரிஸ். அதை வந்து ஒரு ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக தெரியாது. தெரிஞ்சவங்க தான் ஃபோன் பண்ணி நல்லா பண்ணியிருந்த, நல்லா பண்ணல, இந்த இடத்துல வாடவர், அதெல்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் அவங்க தான். அப்படி பார்க்கும்போது இது வந்து நான் வந்து ஒரு ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது எந்தெந்த சீன்லாம் வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து நம்ம வந்து ரொம்ப கவனத்தோடு பண்ணுமோ அந்த சீன்லாம் வந்து அப்ரிசியேஷன் கிடச்சிது. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரித்தாங்க, கைத்தட்ட வேண்டிய இடத்துல கைத்தட்டினாங்க. அந்த கூஸ்பம்ஸ் மொமெண்ட் க்ரியேட் ஆகும்போது எல்லாருக்கும் அது அட் அ டைம் கூஸ்பம்ஸ் வந்தது. கிளைமேக்ஸ் போர்ஷனில் எல்லாருமே எமோட் ஆனாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு பியூட்டிஃபுல் திங் அபவுட் தியேட்டர்ஸ். தியேட்டரில் நம்ம இதெல்லாம் தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியுன்ற விஷயத்த வந்து இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஐ எம் ஆக்சுவலி த்ரில்டு. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப த்ரில்லிங்காக தான் அதை பார்த்தேன். கண்டிப்பாக ஒர்க்கிங் வித் விக்ரம் பிரபு சார், அது எப்படி இருந்தது? இஸ் டூ குட்னா சி ஹீஸ் கம்மிங் ஃப்ரம் அ லெகசி. அவ்வளோ பெரிய பேக்ரவுண்டு, ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பர்சன், ஒரு ஹியூமிலிட்டியோட ஜாலியாக கம்போஸ்டாக இருக்கார் அவர் வந்து எந்த இடத்துலையுமே அவரோட நான் இந்த இடத்துல இருக்கிறவன் அப்படின்றத காமிக்கவே இல்லை. அதை ரொம்ப அழகாக ஹீ மெயின்டைன்ட் இஸ் டெக்கோரம். சீனுக்கு உள்ளே வரும்போது எவ்வளோ காமன் கம்போஸ்டாக இருக்க முடியுமோ அப்போ தான் அவர் காமன் கம்போஸ்டாக இருந்தால் தான் சுற்றி இருக்கிற நாங்களாம் காமன் கம்போஸ்டாக இருக்க முடியும். ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை ரொம்ப அழகாக பண்ணார். அண்ட் அவர் சுரேஷ் சார் என்ன சொன்னாரோ ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் ஃபாலோ பண்ணார். கண்டிப்பாக. ஆனால் போலீஸ்காரங்களுக்கு வேறு டைமென்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த கதை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பெக்யூலியராக காட்டுச்சு. டானாக்காரன் எப்படி அவங்க ஒரு போலீஸ்காரன் ஆகிறதுக்குள்ளே எத்தனை ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அதை காட்டுச்சோ, போலீஸ்காரங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, இதனால் என்ன பண்ண முடியுங்கிற ஒரு முக்கியமான கருத்தை எடுத்து வச்சுது. தமிழர்கள் அவர்கள் கெயின் பண்ண எல்லா ஒரு போலீஸ்க்கான விஷயத்தையும் இதில் கொடுத்துருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? டெஃபினட்டாக. சி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அவரோட டென்யூரில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 ஸ்கிரிப்ட்ஸ் கூட இருக்கலாம் அவர்கிட்ட. ஓகே, அண்ட் ஆல் 1000 வில் பி அ டிஃப்ரெண்ட் ஜானர், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு அவருக்கு. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக காமிச்சார். நாங்கள் வந்து ஒரு குட்டி விஷயம் எங்களுக்கு வந்து என்னென்னா, ஈவன் கேப் வேரிங்கை வந்து இல்லை கரெக்டாக போட வச்சார். எல்லா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து தே வில் ஆல் லுக் ஃபார் யூனிஃபார்ம் கரெக்டாக இருக்கான்றது, எந்த இடத்துலையுமே தப்பாகிடக்கூடாது. ஈவன் ஃபார் அ பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து அந்த ஹேட் கரெக்டாக உட்காரணும். ஏன்னா அந்த எம்ப்ளம் அண்ட் லெஃப்ட் ஐ வந்து ஷுட் பாயிண்ட் லைக் திஸ். எந்த இடத்துலையும் இப்படி இருக்கக்கூடாது. அது இருந்தால் தட்ஸ் நாட் த வே டு வேர் த கேப். அதெல்லாம் கூட பார்த்தாங்க. ஐ மீன் அது பார்க்கணும், பேசிக் தான். பட் ஸ்டில் ரொம்ப நேர்த்தியாக குட்டி விஷயங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அண்டு ப்ராப்பராக அயர்ண்டாக இருக்கணும் ஷர்ட்டு. காலையிலேருந்து நாங்கள் சாயங்காலம் வரைக்கும் ஒரே ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்போம்.
ஈவன் தட் நம்மளுக்கு சீன் ஃபஸ்ட்டு சீன் ஒன்று வந்துச்சுன்னா சாயங்காலம் தான் செகண்ட் சீன் வரும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த நடுவு கேப்பில் கூட வந்து தே என்ஷோர் தட் யூ ஆர் ஆல்வேஸ் டேப்பர், கரெக்டாக இருக்கணும் நீங்கள் அப்படின்றது தான் வந்து என்ஷோர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி விஷயங்களையும் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணது. கண்டிப்பாக. ஆனால் சிறை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நடுவில் ஒரு 10-15 நிமிஷம் படம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. மூணார் ரமேஷ் அவர்கள் வர சீன், அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவர் பேசி இது பண்ணுற சீன், லிட்ரலாக அந்த சீன் மொத்த படத்தையும் ஹோல்டு பண்ணிருச்சு. அந்த சீக்வன்ஸ் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எடுக்கும்போதும் சரி, அதை ரிலீஸ் ஆகி அதை பார்க்கும்போது சரி, எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு வெயிட்டான சீன் இருக்குது, அந்த சீன் வந்து இட்ஸ் வெரி பவர் பேக்டு சீன் அப்படின்னாங்க. ஸோ அந்த சீனை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல நம்ம ஷூட் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ ஆஸ் த டே கோஸ் அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவோம்ல, அப்போ இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த சீனை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் என்னைக்கு அந்த சீன் வரப்போகுது, இன்றைக்கி வரப்போகுதுன்னு. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் சீன் வருது இன்னைக்கு, நாளைக்கு அப்படின்னு சொன்ன உடனே ரியலி எக்ஸைட்டட், காட் எக்ஸைட்டட். சரி, ஓகே, இது நம்மளோட ஸ்பேஸ் இப்போது we have to take over the சார்ஜ் எடுக்கணும் அப்படின்ற லெவல் வந்தாச்சு. அரௌண்ட் நைட் 8:30 ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். அந்த மூடே அங்கே வேலூரில் வந்து ஒரு மாதிரி இருட்டு, செம்ம இருட்டு, கும் இருட்டு. நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலேஜ்னு நினைக்கிறேன், காலேஜோ யூனிவர்சிட்டிக்குள்ளே ரொம்ப செக்லூடடான ஒரு ஸ்பேஸ் அது. அதுவே ஒரு பயங்கர அப்படியே கும்முன்னு இருக்கும். அதுவே நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஆன் டாப் ஆஃப் இட் மாதேஷனாவோட லைட்டிங்கு, அந்த போலீஸ் ஸ்டேஷன் இப்படி தான் இருக்கணும், அந்த லைட்டிங், அந்த ஆரஞ்ச் பேஸ்ட் லைட்டிங்கு, ஒரு மாதிரி அந்த டிண்டடாக இருக்கும் அந்த லைட்ஸே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தது. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் தமிழண்ணா இருந்தார், சுரேஷ்னா இருந்தார், சூரியண்ணா இருந்தார், எல்லாருமே, ரமேஷ் அண்ணா, எல்லாருமே வந்து இல்லை நம்மளுக்கு நம்ம சீனை ஒரு வாட்டி படிக்கும் போது ஃபுல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம மானிட்டரே எப்படி பண்ணுவோன்னா, சுரேஷ் சார் பக்கத்தில் இருப்பார், ரமேஷ்னா நீங்கள் வரீங்க, இப்படி வரீங்க, எல்லாத்தையுமே ஸ்டேஜ் பண்ணி அழகாக அவர் பக்கத்துலேயே இருந்தார் நம்ம ஸ்டேஜ் பண்ணும்போது. ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஹாவ் அன் லிபர்ட்டி டு டூ எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டி வந்து எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து ஒரு டைரக்டர் நம்மக்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. பட் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லிட்டாரு. ஆன் டாப் ஆஃப் இட் இவர் வந்து ரமேஷனா வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணது வந்து அதை எடுத்து பொறுமையாக அந்த கன்னை எடுத்து பொறுமையாக இப்படி பார்த்தது, டைம் எடுத்து அப்புறமா கீழே வச்சது, அதுக்கப்புறமா இப்படி திரும்புறது, இதெல்லாம் குட்டி குட்டி விஷயம் நான் சொல்கிறது. பட் அந்த சீனோட இது மும்முரத்தை எலிவேட் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் தான். ஸோ வெரி எக்ஸைட்டட் டு பி பார்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் சீன். கண்டிப்பாக. ஆனால் என்ன ரொம்ப வந்து சர்ப்ரைஸ் பண்ணது, யூ ஆர் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். எஸ், எம்ஐ பார்ட் ஆஃப் த டீமில் வந்து இருந்திருக்கீங்க. மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ஈவன் ரோஹித் சர்மா சார் உங்களுக்கு விஷ் பண்ணி கூட லேபிளுக்காக போட்டிருந்தார். பீங் அ ஸ்போர்ட் பர்சன், அப்படியே இங்கே வந்து பார்த்தா டோட்டல் ஒரு ஆர்டிஸ்டாக ஸ்போர்ட்ஸ் விட்டு வந்தாச்சு. எனி ரீசன்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியும்? டெஃபினட்டாக. சின்ஸ் மை சைல்ட்ஹுட் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன். கிரிக்கெட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எவ்ரிதிங். ஓகே, கிரிக்கெட்டை தவிர வேறு எதுவுமே தெரியாது, அப்படி தான் சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கேன். சச்சின் சாரோட கவர் டிரைவ் ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் வீட்டில். ஓகே, ஒரு ஃபுல் லென்த் ஃபோட்டோ, அதில் தான் எழுந்துப்பேன் எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே. ஃபஸ்ட்டு எழுந்தோடனே அவரை தான் பார்த்துட்டு அப்படி கும்பிட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலையே. அந்த லெவலில் நம்மலாம் ஒரு தீவிரமான ஒரு பக்தன். ஓகேவா? ஸோ அவரோட டீமில் கிடைக்க போகிறோம் அப்படின்னா இட் வாஸ் அன் எக்ஸைட்மெண்ட் டு த ரியல் மூமெண்ட். 10-12 years ஐ வாஸ் தேர் வித் ஆல் த டீம்ஸ் அக்ராஸ் குளோப். நான் நிறைய டீம்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் ஐ தாட் டு மை செல்ஃப் தட் ஓகே, பிரேக் கொடுக்கணும். அண்ட் ரெட்ரோ உங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா? அந்த கார்த்திக் சுப்ராஜ் சார், சூர்யா சார், ஏன்னா இப்போ படம் வந்து அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அது இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐ வாஸ் இனிஷியலி அகெயின் ஐ வாஸ் காஸ்டட் ஃபார் சம் அதர் ரோல். அதில் டெஸ்ட் ஷூட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி லுக்கு செட் ஆகலை, வி ஆர் லுக்கிங் ஃபார் லிட்டில் பிட் ஓல்டர் வெர்ஷன். ஐயோ என்னங்க ஏதாவது பண்ணலாம் இப்படிலாம் சொன்னோன்னா, இல்லை கார்த்திக் சார் வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. அப்படியா, சரி ரைட்டு. அப்புறம் வண்டியில் போயிட்டே இருந்தேன், யோசிச்சே இருந்தேன். டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டு, சூரஜ் இந்த மாதிரி எந்த ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன ரோலாக இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு அண்ணனோட ஒரே ஒரு படம் எப்படியாவது பண்ணணும், ப்ளீஸ் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. சரி ரைட், நான் பேசிட்டு சொல்கிறேன், ஒரே ஒரு ரோல் இருக்குது, பட் ரொம்ப சின்ன ஸ்பேஸ் அது அப்படின்னு. பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறமா கார்த்திக் சுப்ராஜ் நான் கூப்பிட்டு இதுதான் அப்படின்னாரு.
100%. செட்டுக்கு வா, செட்டில் நான் உனக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னாரு. செட்டில் போயிட்டு அந்த சீனை வந்து ஒரு ஸ்டேஜ் பண்ண விஷயம் எனக்கு அந்தமானில் இட் வாஸ் அ சர்ரியல் மூமெண்ட். அது எனக்கு வந்து ஃபேஸ் ஆஃப் வித் சூர்யா சார் விச் இஸ் ஆல் வாட் வி ரிக்வயர் அஸ் அன் ஆக்டர். என்னை அடிச்சிருவார் இப்படி டக்குன்னு, நிஜமாலே பட்டுருச்சிங்க. பட்டுட்டு என்னை வந்து என்கிட்ட வந்து கேட்டார், பட்டுச்சாடா சாரிடா அப்படின்னாரு. பரவாயில்லண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா. இல்லைடா வலிக்குதா அப்படின்னா ஐஸ்லாம் எடுக்க சொன்னார். உடனே நான் உடனே அண்ணா சிங்கம் அடித்து வலிக்காமல் எப்படி இருக்கும் அப்படின்னா டப்புனு முதுகில் தட்டிட்டு டேய் படா. அந்த மாதிரி வி ஹவ் ஹேட் வெரி குட் மூமெண்ட்ஸ். ஹீ இஸ் அ வெரி டவுன் டு அர்த் பர்சன். அவர் சான்ஸே இல்லை. அவர் வந்து கேர் எடுக்கிற விஷயங்கள்லாம் சூர்யா சார் மாதிரி எனக்கு தெரில. எனக்கு நான் ஒரு பல்ட்டி ஒன்று அடிக்கணும், பல்ட்டி அடிப்பேன், முதுகில் கல் குத்திருச்சு. கல் குத்தின உடனே பதட்டம் இருக்குது பாருங்க அவர். என்னால் நான் இன்னமும் அந்த ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி பதறிட்டார் அவர். பதறிட்டு அவர் அசிஸ்டன்ஸ்லாம் கூப்பிட்டு இது வாலனி அடித்து இது பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்து 3 days அந்த சீக்வன்ஸ் 3 days 4 days எடுத்தோம் அந்த சீக்வன்ஸை. எவ்ரிடே காலையில் வந்தோடனே இடுப்பை தொட்டு ஓகேவா ஓகேவான்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ ஹீ டுக் கேர் ஆஃப் ஸ்மாலஸ்ட் திங். அது கண்டிப்பா தட்ஸ் சம்திங் நாட் எவ்ரி அவரோட மேக்னிடியூட் அது. ஸோ ப்ராமினெண்ட்டாக அப்படியே வந்து ஒரு growth இருந்துட்டு இருக்கு. அடுத்து இதெல்லாம் பண்ணணுங்கிற ஆசை, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? ஆசையெல்லாம் நிறைய இருக்குது. பட் ஆசையை நோக்கி நம்ம ஓடுறது கிடையாது. நம்ம அடுத்து என்னவோ வருதோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஐ எம் டூயிங் அ மலையாளம் ஃபிலிம், காட்டாலன்னு சொல்லி ஒரு படம். ஆண்டனி வர்கீஸ், நான், அப்புறம் சுனில் சார் ஃப்ரம் தெலுங்கு, கபீர் சிங் ஃப்ரம் ஹிந்தி. கில் படத்தோட ஒரு வில்லன் பார்த் திவாரின்னு சொல்லி அவர், டைரக்டட் பை பால் ஜார்ஜ்னு சொல்லி ஒரு நியூ டைரக்டர். அண்ட் கியூப்ஸ் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லி அவங்க அந்த மார்க்கோன்னு ஒரு படம் வந்து இல்லையா, அந்த படத்தோட ப்ரொடக்ஷன். இட்ஸ் அ வெரி பிக் ஃபிலிம், பிக் டிக்கெட் ஃபிலிம். அதில் வந்து ஐ வாஸ் காஸ்டட் அண்ட் ஐ எம் டூயிங் இட். அது போயிட்டுருக்கு ஷூட். இப்போது ஆல்ரெடி 20 days முடிஞ்சிருச்சு. இன்னொரு 20 days பெண்டிங் இருக்குது. முடிஞ்சதுன்னா ப்ராப்ளி April May we will be coming to see you all. நைஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது அப்புறம் LBWன்னு சொல்லி ஹாட்ஸ்டாரில் வெப் சீரிஸ். யா, அதில் கிரிக்கெட்டராகவே. ஆமாம், கிரிக்கெட்டராகவே வரேன். எக்ஸ் கிரிக்கெட்டராக வரேன். எக்ஸ் கிரிக்கெட்டராகவே வருது. ஸோ தேர் பி a lot of experience. அவங்களுக்குமே நிறைய ஷேர் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு என்ன சொல்றது, கெரியர் ஸ்விட்ச்னாலே பலருக்கு ஒரு பல பயம் இருக்கும். பட் அதை பண்ணதுக்கு அப்புறமும் யூ ஆர் டூயிங் சம்திங் பெட்டருங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் உங்களை நிறைய ஸ்க்ரீன்ல நிறைய விதமாக நிறைய கேரக்டர்ஸில் பார்க்கணும்னு எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் பிரானேஷ்.